மாலைத்தீவுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு மாலைத்தீவுகள் ஜனாதிபதி கலாநிதி முகமது முய்சுவினால் விசேட ராப்போசன விருந்துபசாரம் வழங்கப்பட்டது. குரும்பா மால்தீவ்ஸ் விடுதியில் விசேட விருந்துபசாரம் வழங்கப்பட்டது. கடற்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவது அல்லது பலதரப்பு அமைப்புகளில் ஒன்றாக செயற்படுவது அல்லது அனைத்து விதத்திலும் அமைதியான, சுபிட்சமான மற்றும் நிலையான இந்து சமுத்திர பிராந்தியத்தை உருவாக்க மாலைத்தீவுடன் இணைந்து பணியாற்ற இலங்கை உறுதி பூண்டுள்ளது. தனது ஆங்கில ஆசிரியரும் விஞ்ஞான ஆசிரியரும் பௌதிகவியல் ஆசிரியரும் இளைஞர்கள் என ஜனாதிபதி என்னிடம் கூறினார். அது தொடர்பில் நான் பெருமை அடைகின்றேன். இரண்டாவது வீடாக கருதி எங்கள் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கற்பது, மருத்துவ சிகிச்சை பெறுவது அல்லது எங்கள் நாட்டில் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலை அனுபவிக்கும் மாலைத்தீவு பிரஜைகளை நாங்கள் பாராட்டுகின்றோம். அவர்கள் வெறுமனே மாறுபட்ட நாடுகளில் வசிக்கும் வெளிநாட்டு பிரஜைகள் மாத்திரமல்ல, அவர்கள் எமது தேசங்களுக்கு இடையிலான உறவு பாலமாக திகழ்கின்றனர். ஜனாதிபதி அவர்களே, எதிர்காலத்தை நோக்கி நாம் பார்க்கும் போது எமது இரு நாடுகளும் நண்பர்களாக மட்டுமல்லாமல் ஒரு பொதுவான பார்வை மற்றும் ஒரு பொதுவான நோக்கத்தால் ஒன்றுபட்ட பங்காளர்களாகவும் முன்னோக்கி பயணிப்போம் என நான் நம்புகிறேன். இந்த விஜயம் எமது இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமான ஒத்துழைப்பு, பரந்த புரிதல் மற்றும் சிறந்த நட்புக்கு வழிவகுக்கும் என நான் நம்புகிறேன். The Maldives and Sri Lanka are more than just neighbors. Ours is a relationship deeply rooted in history. எமது ஒத்துழைப்பு நம்மை எதிர்காலத்திற்கு அழைத்து செல்லும் என கூற விரும்புகின்றேன். நாம் ஒன்றாக இணைந்து பொதுமக்களுக்கான வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்த வேண்டும். பிராந்தியத்தின் செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை கட்டியெழுப்ப இலங்கையுடன் இன்னும் நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் இருக்கின்றேன். சமாதானம் மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதன் மூலம் தொலைநோக்கு எதிர்காலத்தை வளர்ப்பதற்கும் பொதுவான அபிலாஷைகளை அடைவதற்கும் இலங்கையோடு தோளோடு தோள் நின்று பணியாற்றுவதற்காக எமது அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்த இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். A future built on solidarity and shared vision. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுடன் வெளிவிவகாரம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேராத் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இந்த விஜயத்தில் பங்கேற்றனர்.